இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசு நம்மளுடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் இத்தனை ஆண்டுகள்ல எத்தனையோ நல்ல திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நல்ல திட்டங்கள் இருக்கும்போது மக்கள் மத்தியில போய் சேர்றது இல்ல. மக்களுக்கு ஒரு ஏமாற்றங்கள் தான் இருக்கு. எல்லா திட்டங்கள் மேல அவங்களுடைய ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி சில விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக இருக்கு, வரும் தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய தோல்வி சந்திக்க போறாங்க. ஏன்னா அவங்க எல்லார் முகத்திலயும் ஒரு தோல்விங்கிறது ஒரு பட்டம் எழுதி வச்சிருக்கு. அது அவங்களுக்கு நல்லா தெரியும். சோ தோல்வி அவங்களுக்காக காத்துட்டு. இது எங்களுடைய ஆலோசனைகள், என்னென்ன செய்யணும், எங்களுக்கு வேற என்ன விஷயங்கள் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேரணும். சில விஷயங்கள் இருக்கு, எங்கே நாங்க தவறு பண்றோம், எங்கே மக்கள் கிட்ட சில விஷயங்கள் நாங்க கொண்டு போகல. இது எல்லாமே ஒரு ஆலோசனை தான். இது ஆலோசனைகள் தான் இருந்தது. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வியூகம் நீங்க பார்க்க முடியாது. பட் இது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும். என்ன நம்ம கட்சியை முன்னாடி எப்படி கொண்டு போகணும்னு ஒரு மிகப்பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுவும் இன்னைக்கு சந்தோஷ் பேசின விஷயங்கள் பாத்தீங்கன்னா உண்மையிலே இட்ஸ் an eye opener எங்களுக்கு எல்லாருக்கும். வெரி வெரி ஆனஸ்ட் ஒப்பீனியன் இருந்தது. ஸோ ஐ திங்க் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்றேன். நிறைய விஷயங்கள் அது எங்களுக்குள்ளே இருக்கு. அது எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல. அதனால நீங்க வெளியில நின்றுட்டு இருந்தீங்க. எங்களுக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது தம்பி. உள்ள நடந்தது உங்களுக்கு வெளியே சொல்லணும்னா அதை நீங்க உள்ளே வந்திருக்கலாமே. அப்படி எப்படி தொகுதிகள் வரைக்கும் பாஜக போட்டியிட வாய்ப்பு இருக்கு? இப்போதைக்கு அது டிஸ்கஸ் பண்ணல, எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. அது மூத்த தலைவர்கள் டெல்லியில இருந்து இங்க இருக்கிறத இபிஎஸ் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணிட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு மாநில தலைவர் சொல்லும் போது அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவர் ரொம்ப அழகான வகையில மக்கள் மத்தியில சந்திச்சுட்டு போறாங்க. நம்ம எல்லாரும் அனுசரிச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு முன்னாடி கொண்டு போறதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. மிகப்பெரிய வேலையில நேற்று எடப்பாடி அவர்கள் விழாவில் அண்ணாவோட விழாவில் ஒன்று பேசியிருந்தாரு. இந்த மாதிரி தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த வகையிலும் நான் பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு, அது கூட்டணி கூட பொருந்தும்ன்ற வகையில் அவர் பேசியிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல நிச்சயமா எல்லாரும் எந்த கட்சியில இருந்தாலும் நம்மளுடைய தன்மானத்துக்கு ஒரு கேள்விக்குறிய எழுப்பும் போது நம்ம நிச்சயமாக அதுக்கு எடுத்து பேசிதான் ஆகணும். அது அவர் மட்டும் இல்ல, எந்த கட்சியில இருந்தாலும் ஒரு மனிதன்ங்கிறது முறையில நமக்கு உடம்புல ஒரு ரத்தம் ஓடுது. நமக்கு நம்மளுடைய தன்மானத்தை பத்தி ஏதாவது ஒரு கேள்வி எழுப்புனாக்க நம்ம நிச்சயமாக பேசுவோம். இது கட்சி ரீதியாக இல்ல, ஜெனரலி நான் சொல்றேன். தேங்க்யூ.